மேனாள் தமிழக அமைச்சர் திரு பொன் முத்துராமலிங்கம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சிவகங்கை சீமை தெக்கூர் பெருந்தமிழர் பத்திரிகையாளர் வீரமிகு தி. அரப்பா எம்ஏ அவர்களுடைய படத்திறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்து தலைமையேற்று இந்த நிகழ்ச்சியினை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய 4ஆம் தமிழ் சங்கத்தினுடைய செயலாளர் என்னுடைய அன்பிற்குரிய தம்பி மாரியப்ப முரளி அவர்களே, முன்னிலை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய மீனாட்சி பவன் அழ சித்தையா அவர்களே, வழக்கறிஞர் எம்.எம். சேதுராமலிங்கம் அவர்களே, சென்னை தமிழீழம் அவர்களே, வரவேற்புரை வழங்கிய பாலமுருக அகமுடையார் அரண் பழனி, அடுத்து மதிப்புரை வழங்க இருக்கின்ற மக்கள் மருத்துவர் சரவணன், ஸ்ரீபதி செந்தில்குமார், மேனாள் சட்டப்பேரவை உறுப்பினர் வழக்கறிஞர் மணிமேகலை அவர்கள், தாளாளர் மணியம்மை பிள்ளை, என்னுடைய அன்பிற்குரிய சகோதரர் பெரியார் நெறியாளர் வரதராஜன் அவர்களே, வரதராஜன் தம்பதி அவர்களே, ஒருங்கிணைப்பாளர் புரட்சி கவிஞர் பேரவை நாகபாலன் அவர்களே, ஒருங்கிணைப்பாளர் செந்தூர் பாண்டியன் அவர்களே, பசும்பொன் கலை மன்றம் மீனாட்சி சுந்தரம் அவர்களே, ராஜேந்திரன் அவர்களே, விக்னேஸ்வரன் அவர்களே, துரை சந்திரசேகரன் அவர்களே, பாம்பன் ராஜாஜி அவர்களே, நாராயணமூர்த்தி அவர்களே, முருகன் அவர்களே, ஜெயமணி அகமுடையார் அவர்களே, நன்றி உரை நெவழி இருக்கின்ற வெங்கடேசன் அவர்களே, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் இரா தொல்காப்பியன் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற சான்றோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அரப்பா அவர்களுடைய படத்தை திறந்து வைப்பதிலே உள்ளபடியே நான் பெருமை அடைகிறேன். அதுவும் குறிப்பாக 4ஆம் தமிழ் சங்கத்தில் மதுரை மாநகரில் இன்றைக்கும் தமிழ் சங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அதனுடைய அடையாளமாக மாமதுரை என்பது முச்சங்கம் வளர்த்து தமிழை உலகளாவி எடுத்து சென்ற மகத்தான உலக தமிழ் சங்கமாக விளங்கிய அந்த காலகட்டத்தினுடைய அடையாளமாக நினைவாக இந்த 4ஆம் தமிழ் சங்கம் என்னுடைய தம்பி முரளி அவர்களுடைய செயலாளர் பொறுப்பிலே இருந்து இதை மிக சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார். எனவே வரலாற்றை அடையாளமாக மதுரை மாநகரத்தின் மதுரை தமிழ் சங்கத்தின் இன்றைக்கும் என்றைக்கும் அடையாளமாக இருக்கக்கூடிய
இந்த 4ஆம் தமிழ் சங்க கட்டிடத்தில் அரப்பா அவர்களுடைய திருவுருவப் படத்தை திறந்து வைப்பது என்பது அவர் ஆற்றிய சமூக பணிகளுக்கு எல்லாம் முத்தாய்ப்பாக அமைந்திருக்கிறது என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அவர் என்னோடு நெருக்கமாக இல்லாவிட்டாலும் கூட அவர் என்னுடைய பணிகளை பார்த்து ஆச்சரியப்பட்டு இடையிடையே நண்பர்களிடையே பேசுவது உண்டு. அரசியலிலே போட்டி என்பது இயல்பு. அப்படி இயல்பான போட்டிகளை நான் சந்திக்கின்ற பொழுது அரப்பா அவர்கள் தெரிவிப்பார்கள், அவரோடு போட்டியிட முடியாது, காரணம் 24 மணி நேரம் அலைந்து கொண்டே இருப்பார், அவர் எந்த நேரத்தில் எங்கே இருப்பார் என்று கூட கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு தன்னுடைய உழைப்பால் உயர்ந்தவர். அதனாலே ஏதோ மேட்டுக்குடியிலே உட்கார்ந்து கொண்டு அவரை வெற்றி காண்பது என்பது இயலாது என்ற வாழ்த்து செய்தியை அடிக்கடி சொல்லி என் காதுகளுக்கு எட்டுகின்ற அளவிற்கு அவர் சொல்லுவது வாடிக்கை. அவைகளெல்லாம் அந்த காலகட்டத்திலே எனக்கு மகிழ்ச்சியூட்டுவதாக, என்னை உற்சாகப்படுத்துவதாக, என்னை மேலும் உழைப்பதற்கு தூண்டிய வாழ்த்துக்களாக நான் எடுத்துக்கொள்வது வழக்கம். என்னுடைய நலனில், என்னுடைய அரசியல் வெற்றிகளில், என்னுடைய சமூக பணிகளில் நான் வெற்றி பெற வேண்டும், முதன்மையாக வர வேண்டும் என்பதிலே அக்கறை கொண்ட ஒரு ஜீவன் தான் என்னுடைய அன்பிற்குரிய அரப்பா அவர்கள் என்பதையும் நான் மெத்த பணிவோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நான் மருதுபாண்டியர்களுடைய வரலாறை நோக்கி பயணப்பட்ட பொழுதெல்லாம் அவர் என்னை உற்சாகப்படுத்துவார். மருதுபாண்டியர்களுடைய வரலாறு என்பது ஒரு கம்யூனிட்டி, ஒரு ஜாதிய வரலாறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. சுதந்திர போராட்ட வரலாற்றின் மிக முக்கியமான கட்டத்திலே நடைபெற்ற நிகழ்வாக அதை எடுத்து விமர்சிக்க வேண்டும் என்பதில் என்னோடு உடன்பட்ட கருத்துடையவர் தான் நம்முடைய அரப்பா அவர்கள். ஒரு ஜாதிய வட்டத்திலே கொண்டு வந்து நிறுத்த வேண்டாம். அவர்களுடைய தியாகம் என்பது அளப்பரிய தியாகம். ஜாலியன்வாலா பாக் படுகொலையை விட மிக மோசமான ஒரு படுகொலை அன்றைக்கு நடந்தது. எங்கு பார்த்தாலும் இவர்கள் மருதுபாண்டியர்களுடைய படையிலே இருந்தவர்களா என்றால் பக்கத்திலே இருக்கின்ற புளிய மரத்திலே தூக்கிலே கட்டி தொங்க விட்டார்கள். இப்படி பல்லாயிரக்கணக்கானவர்கள் ஆங்கிலேயர்களாலே அவர்கள் எல்லாம் தூக்கிலிடப்பட்டார்கள் என்ற வரலாறு நீண்ட காலமாக மறைக்கப்பட்ட, புதைக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட வரலாறாக இருந்தது என்பதையும் நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எனவே அந்த வரலாற்றை வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அதிலும் கூட ஆங்கிலேயர்கள் எழுதி வைத்த வரலாறு. ஜெனரல் வெல்ஸ் என்பவன் அந்த போர்க்களத்திலே உடன் சென்றவன், போர்க்களத்திலே நடத்தியவன். அவன் அந்த ஆங்கில இராணுவ தளபதியாக இருந்த காரணத்தினாலே தான் என்னாலே மருதுபாண்டியர்களை எதிர்த்து நான் சண்டையிட வேண்டிய ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டது என்று தன்னுடைய நாட்குறிப்பிலே எழுதி வைக்கிறார். அது மட்டுமல்ல, மருதுபாண்டியர்கள் இந்த வளரி என்ற ஆயுதத்தை அவர்களைப் போல் வீசியதை நான் வரலாற்றிலே படிக்கவில்லை. ஆங்கிலேயர்களே இந்த வளரியை கண்டு அஞ்சினார்கள். அவர்களிடம் வெடிமருந்து இருந்தது, அவர்களிடம் துப்பாக்கி இருந்தது, அவர்களிடம் பீரங்கி இருந்தது. ஆனாலும் கூட இந்த ஆயுதங்களையெல்லாம் விஞ்சிய வளரிக்கு அவர்கள் பயந்தார்கள் என்றால் எப்படிப்பட்ட ஆயுதத்தை எவ்வளவு லாபகமாக கையாண்டு ஆங்கிலேயர்களை விரட்டியிருக்கிறார்கள் என்கின்ற அந்த வீர வரலாறு வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னும் அவர்கள் பிரெஞ்சு நாட்டினுடைய புரட்சியைப் போல தமிழ்நாட்டிலே விடுதலை இயக்கத்தை நடத்த வேண்டும் என்று முதலாக சிந்தித்தவர்கள். ஆங்கிலேயர்கள் தங்களுடைய குறிப்பிலே எழுதுகின்ற பொழுது பிரெஞ்சு புரட்சி, அதுபோன்று அமெரிக்க சுதந்திர போரினுடைய வரலாற்றையும் பிரெஞ்சு நாட்டிலே நடந்த மக்கள் புரட்சியினுடைய வரலாற்றையும் மருதுபாண்டியர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்று தங்களது குறிப்பிலே எழுதி வைத்திருக்கிறார்கள். அதனாலே தான் ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதற்கு தனி ஒரு மன்னனாக
எதிர்க்க இயலாது, முடியாது. அதற்கு காரணம் அவர்களிடம் வெடிமருந்தும் துப்பாக்கியும் பீரங்கியும் இருக்கிறது. இந்த இடத்தை எங்கே இருக்கிறார்கள் என்பதை காண்பித்து கொடுப்பதற்கும் ஆள் இருக்கிறார்கள் என்ற காரணத்தினாலே யுத்த முறையையே மாற்றிக்கொண்டு அவர்கள் யுத்த முறையையே மாற்றிக்கொண்டு மக்கள் புரட்சியாக இருந்தால்தான் மக்கள் அங்கங்கு தங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வெள்ளைக்காரர்களை, ஆங்கிலேயர்களை அழித்தொழித்தால் ஒழிய நாம் வெற்றி பெற முடியாது என்று தெரிந்துதான் இறுதி கட்டமாக அவர்கள் ஆர்காட் நவாப் கோட்டையிலே 1801 ஜூன் மாதம் 16 ஒரு அறிக்கை விடுகிறார்கள். ஆங்கிலேயர்களை நாங்கள் போர்க்களத்திலே சந்திப்பதற்கு தயார். மக்கள் புரட்சி ஆங்காங்கு இங்கே உள்ள சுதந்திர வேர்க்க கொண்ட மக்கள் ஆயுதங்களை கையிலேந்தி, கிடைத்த ஆயுதங்களை கையிலேந்தி ஆங்காங்கு இருக்கின்ற வெள்ளைக்காரர்களை வெட்டி வீழ்த்துங்கள் என்று அறிக்கை விடுகிறார். அது மட்டும் அல்ல, அவர்கள் மற்றைய மன்னர்களை எல்லாம் துணைக்கு அழைக்கவில்லை. அவர்களுடைய அந்த ஆர்காட் நவாப்பினுடைய அந்த அறிக்கையில் அவர்கள் சின்ன மருதுபாண்டியர் தான் சென்று ஆர்காட் நவாப்பினுடைய கோட்டையில் திருச்சியில் ஒட்டியவர், ஸ்ரீரங்கம் கோயிலிலும் ஒட்டியவர் அவர்தான். அதில் இந்த சுதேசி மன்னர்கள் எனக்கு உதவி பண்ண வேண்டாம், அருள் கூர்ந்து ஆங்கிலேயருக்கு மட்டும் உதவி செய்திட வேண்டாம் என்ற வேண்டுகோளை தெரிவித்து போர்க்களத்தில் நான் பார்த்து கொள்ளுகிறேன், தயவு செய்து ஆங்கிலேயருக்கு மட்டும் உதவி செய்யாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டு ஏன் இந்த முடிவை எடுத்தேன் என்பதற்கு காரணம் சொல்லுகிறார். நம்முடைய மக்கள் சாப்பிடுவதற்கு சோறு இல்லாமல் பழங்கஞ்சியை சாப்பிடுகிறார்கள், வறுமையிலே வாடுகிறார்கள், பஞ்சம் வாட்டுகிறது. எனவே எனக்கு வேறு வழி இல்லை மக்களை காப்பாற்றுவதற்கு, ஆயுதம் ஏந்தி ஆங்கிலேயரோடு போர்க்களத்திலே சந்திப்பதற்கு தயாராகிவிட்டேன் என்று சொல்லி ஆங்காங்கு சுதந்திர வேட்கை கொண்ட மக்கள் ஆயுதங்களோடு ஆர்த்தெழுந்து வெள்ளையர்களை வீழ்த்துங்கள் என்று அறிக்கை விட்ட அந்த அறிக்கைக்கு காரணம் மருது பாண்டியர்கள் பிரெஞ்சு புரட்சி பற்றியும் அமெரிக்க சுதந்திர போராட்டம் பற்றியும் அறிந்திருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் மக்கள் புரட்சிக்கு, ஆயுதம் ஏந்திய மக்கள் புரட்சிக்கு தூண்டுகிறார்கள் என்று ஆங்கிலேயன் குறிப்பெழுதி வைத்திருக்கிறார். எனவே அப்படி திட்டமிட்டு கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் முடிய நீண்டு பறந்த இந்திய பூபாகத்தில் ஒரு கூட்டணி, வார் ஃபெடரேஷன், அதில் கூட்டணி அமைத்து இங்கிருந்து குவாலியருக்கு தூதுவர் அனுப்பியிருக்காங்க. தும்பச்சி முதலியார் என்று கருதுகிறேன். தும்பச்சி முதலியாரை குவாலியருக்கு தூது அனுப்பி இந்த புரட்சியில் நீங்கள் ஒன்று சேர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். துரதிர்ஷ்டவசமாக திப்பு சுல்தான் 1799 இறந்து விடுகிறார், போர்க்களத்தில் இறந்து விடுகிறார். நெப்போலியன் படை ஈஜிப்ட் வரையிலும் வந்து அது அவர்களுக்குள்ளே ஆங்கிலேயர்களுக்கு பிரெஞ்சுக்காரர்களுக்கு ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் காரணமாக அது திரும்பி செல்ல வேண்டிய காலகட்டம். அந்த காரணத்தினால்தான் தோல்வி என்பது, மருது பாண்டியர்களுக்கு தோல்வி என்பது, இந்திய நாட்டுக்கு தோல்வி என்பது, நம்முடைய சுதந்திர போர் தோல்வியுற்றது என்பதற்கு காரணம் ஒரு விபத்தே அல்லாமல் வீரத்திலே எந்த குறையும் இல்லை என்பதையும் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எனவே அப்படிப்பட்ட ஒரு வீர வரலாற்றை பற்றி அடிக்கடி அரப்பா அவர்கள் என்னிடம் சொல்லுவார்கள். அது பற்றி நான் பேசுகின்ற பொழுதெல்லாம் என்னை வந்து பாராட்டுவார்கள். நான் மருது பாண்டியருடைய வரலாறு என்பது ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வரலாறு. அந்த வரலாறை ஒரு வட்டத்துக்குள்ளே யாரும் தயவு செய்து நிறுத்த வேண்டாம். அந்த வரலாறு இந்திய நாடு முழுவதும் பரவிட வேண்டும். அந்த வரலாறு எல்லா பகுதியிலும் பரவிட வேண்டும். அந்த உணர்வுகள் பரவிட வேண்டும். நான் கூட சமீபத்தில் இந்த துரைசாமியை அடைச்ச பினாங்கு சிறைக்கு போயிட்டு வந்தேன். அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பினாங்குக்கே போனேன். பினாங்குக்கு போனால் எனக்கே அதை பார்த்தா சங்கடமாக இருக்குது. அது ஒரு சர்ச்சை கட்டியிருக்காங்க. இவங்களெல்லாம் கொண்டு போய் இந்த மோட்டார் செட் மாதிரி அப்படியே வட்டமாக கட்டியிருக்கான். அதில் தான் அவங்கள கொண்டு போய் அடைச்சிருக்காங்க. அதில் கொண்டு போய் அடைச்சி அவங்கள யூஸ் பண்ணி ஒரு சர்ச்சே பக்கத்தில் கட்டியிருக்கான். அங்கே போய் இருந்திருக்காங்க. அப்புறம் துரைசாமியை மாத்திரம் 1818 நினைக்கிறேன் ஜென்ரல்
பெல்ஸ் அங்கே போன காலகட்டத்தில் துரைசாமி சந்திக்கிறார், தாடி மீசியோடு இருக்கார். அப்போ பெல்ஸ் ஹூஆர்யூன்னு கேட்குறாரு இவரை துரைசாமி, அடையாளம் தெரியாமல் ஐ எம் துரைசாமின்னு இவர் சொல்கிறாரு. அப்போ அவன் வெல்ஸ் எழுதுகிறான் குறிப்பில், எ டேகர் பியர்ஸ் இன் டு மை ஹார்ட், ஒரு கட்டாரி என்னுடைய இதயத்தை குத்துனது மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவ்வளவு உபசரிச்சிருக்காங்க வெல்ஸை. அவர் மகன் இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்புறம் வந்து திரும்ப இங்கிலாண்டுக்கு எழுதி அவரை விடுதலை பண்ணுறாங்க. வந்திருக்கார், இறங்கியிருக்காரு. ஆனால் வண்டியூர் வரையில் வந்தது தெரியுது. வண்டியூருக்கு பின்னால் என்ன ஆச்சு தெரியலை. அதுக்கான ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டும். ஆய்வுகள் மேற்கொண்டு அது எங்கே போனார், என்ன ஆனார், அதுக்கு பின்னால் கதைகள் ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு கதையாக அதை சொல்ல ஆரம்பிக்கிறான். அது ஒரு வரலாற்று ரீதியான காதல், அதற்கான தரவுகள், அதற்கான சான்றுகள் என்னான்னு பார்த்து இளம் தலைமுறையினர் அதை நோக்கி பயணம் பண்ணுங்க. அதில் என்ன இருக்குது? வண்டியூர் வரையில் வந்த துரைசாமிக்கு ஒரு நினைவிடம் கூட இல்லை. 15 வயதில் நாடு கடத்தப்பட்டவர். 1802 தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து நெல்சன்ற கப்பல் நினைக்கிறேன், ராக்ஃபோர்ட் என்பவருடைய தலைமையில் இங்கேருந்து போகையிலேயே பல பேர் இறந்து போயிட்டான் மானவ ரோசத்துக்கு. ஏன்னா கையில் விலங்கு, காலில் விலங்கு எல்லாத்தையும் கட்டி கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஆக இது ஒரு மிகப்பெரிய வீர சுதந்திர போராட்ட வரலாறு இந்திய நாட்டினுடைய சரித்திரத்தில் முதல்ல இருக்கணும். ஆனால் அப்படிப்பட்ட வரலாறு இடைக்காலத்திலே மறைக்கப்பட்ட காரணத்தினால எடுத்து வைக்க வேண்டிய கடமையாக உணர்ந்து தான் தெப்பக்குளத்திலே சிலை வைத்தேன். இந்த வரலாறு முத்தமிழறிஞர் கலைஞருக்கு சரியாக தெரிந்த காரணத்தினால அவர்கிட்டே சொன்னேன், நான் இந்த வரலாறு உங்களுக்கு தெரியும்னே வேறு யாருக்கும் தெரியாது, அதனால் வந்து நான் சிலை வைக்கிறேன். சிலை வைக்கிறதுல அரசாங்க படமே வேணால் நாங்களே வச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம ஜெயமணிக்கு தெரியும். ஜெயமணி தான் அதில் ஏதோ ஒரு சின்ன சிலையை வச்சுருந்தார். சிவனை இங்கே வாங்க, அதை எடுத்துருங்க, நான் பெரிய வெங்கல சிலை வச்சுக்கிறேன்னு சொல்லிவிட்டு நானே போய் பார்த்தேன். அந்த சிலையை கொண்டு வந்து அப்புறமேலு அங்கே வச்சு அதுக்கு அந்த சிலையில் கூட மருது பாண்டியர்களுடைய அந்த உருவம் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அந்த குதிரைக்கேற்ற உருவமாக இல்லை, என்னுடைய அவசரத்தில் வேறு வழி இல்லை, அவசரமாக வைக்கணும், பணம் சேகரிக்கணும், அந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணணும், எதிர்கால சந்ததிக்கு அதில் வில்லங்கம் வந்துடக்கூடாது, அதுக்கான ரெக்கார்டுகள் அரசாங்கத்தினுடைய அனுமதி உத்தரவுகள் எல்லாம் வாங்கி சரியாக வச்சிடணும் அப்படின்றதுக்காக அந்த முயற்சியில் அதிக கவனம் செலுத்தினதுனால சாமி மலையில் இதை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களை போய் நான் அந்த உருவத்தை வந்து உயர்த்த முடியலை. ஏன்னா பெல்ஸ் தன்னுடைய டைரியில் எழுதியில் பெரிய மருதை பற்றி குறிப்பிடையில் அதை கலைஞரே எங்கே குறிப்பிட்டார், அன்காமன் ஸ்டேச்சர் அப்படின்னார். அதாவது சாதாரண மனித உருவம் இல்லை, பெரிய பார்க்குறதுக்கே ஒரு பிரம்மாண்டம், அப்படிப்பட்ட உருவத்தில் பெரிய மருது இருந்தார் அப்படின்னு எழுதி வைக்கிறார். ஆக இந்த வரலாறெல்லாம் அரப்பா அவனுடைய படத்தை திறந்து வச்சு சொல்கிறதுக்கு காரணம் இந்த உணர்வுகள் எந்த காலகட்டத்திலையும் மங்கி போயிடக்கூடாது, மறைஞ்சு போயிடக்கூடாது. அதை தூக்கி நீங்களெல்லாம் கையில் பிடித்து எதிர்கால சந்ததிக்கு கொடுக்க வேண்டும் என்ற நினைவை உங்களுடைய உள்ளத்திலே பதிய வைத்து அரப்பா அவனுடைய படத்தை திறந்து வைத்து அவருக்கும் என் வாழ்த்தை வணக்கத்தை தெரிவித்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.